வசதி படைத்த எஜமான் ஒருத்தர் குருவை பார்த்தாராம். குருவே, நான் எல்லா வசதியும் படைத்தவனாக இருக்கிறேன். நான் மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைதானே என்று கேட்டாராம். அதற்கு குரு, சற்று வெளியில் சென்று வரலாம் வா என்று அழைத்து கொண்டு நடந்தார்களாம் தெருவில். கொஞ்ச நேரத்தில் வெயில் கொளுத்தி எடுத்ததாம். அப்பொழுது, குருவே, வெயில் மிகவும் கடுமையாக இருக்கிறது, அதனால் நிழலை தேடி போவோம் வாருங்கள் என்று கூறினாராம் அந்த எஜமான். அதற்கு குரு சொன்னாராம், நாம் ஏன் நிழலை தேடி போக வேண்டும்? நம் நிழல்தான் இருக்கிறதே, அதிலேயே நின்று கொண்டு விடலாமே என்றாராம். அப்பொழுதுதான் அந்த எஜமானருக்கு உரைத்ததாம், நம்மிடம் எவ்வளவு செல்வம் இருந்தால் மற்றவர்களை சாராமல் வாழ முடியாது. நம் நிழலும் நமக்கு உதவாதது போல் எவ்வளவு பணம் இருந்தாலும் எல்லாவற்றையும் நமக்காகவே செய்து கொள்ள முடியாது என்று. உண்பதற்கு உழவு தொழில் செய்பவர்களை நம்பிதான் வாழ வேண்டும். உடுப்பதற்கு நெசவு தொழில் செய்பவர்களை நம்பிதான் வாழ வேண்டும். இருப்பதற்கு இடம் அமைப்பதற்கான தொழிலை செய்பவர்களை பின்பற்றிதான் ஆக வேண்டும். ஆண்டவன் நமக்கு அதிகமான பொருள் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அதனால் எவ்வளவு காசு பணம் நம்மிடம் இருந்தாலும், எஜமானராகவே இருந்தாலும், எல்லோரிடமும் அன்பாகவும் அடக்கமாகவும் பேசி அடக்கமாகவும் நடந்து கொண்டால்தான் நம்மிடம் இருக்கும் பணத்திற்கு மதிப்பும் மரியாதையும் என்று அவருடைய மனதில் தோன்றியதாம். குருவை வணங்கினாராம். குரு அமைதியாக, நாம் வந்த வேலை முடிந்துவிட்டது என்று சொல்லி இருப்பிடத்திற்கு செல்லலாம் என்று அழைத்தாராம். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்ததல்ல, அன்பையும் அமைதியான அரவணைப்பையும் சார்ந்தது.